புல்லாகி பூடாகி புழுவாகி என்று 7 வகை பிறப்புகளை பற்றி மாணிக்கவாசகர் சிவபுராணத்திலே கூறியுள்ளார். இவை சொல்வதுதான் என்ன? ஒரு செல் அமீபாவிலிருந்து மனிதனாவது வரை உள்ள பரிணாம வளர்ச்சியை சொல்கிறார். இந்த பரிணாம வளர்ச்சி எப்படிதான் நிகழ்கிறது? எதிலிருந்து தோன்றியது? உலகத்தின் முதல் கடவுள் யார்? சிருஷ்டி எப்படி தொடங்கியது? பரசிவம் முதலில் சிருஷ்டியை தொடங்க எண்ணியவுடனே பராசக்தி தோன்றியது. பராசக்தியின் இடத்திலிருந்து சிருஷ்டியை தொடங்க குடிலை என்னும் சக்தி வெளிவந்தது. குடிலையின் இடத்திலே உண்டாகியது பரநாதம். அதிலிருந்து பரவிந்துவாகி நாதம் விந்து இவற்றிலிருந்து உண்டாகிய ஞானமும் கிரியை சக்திகளும் சதாசிவமாகிறது. அதனால் மகேஸ்வரனாகி சுத்த வித்தையாகி முறையே ருத்திரன் விஷ்ணு பிரம்மா இவர்களும் வெளிப்படுகிறார்கள். இந்த 5 தத்துவங்கள் சேர்ந்ததே விஸ்வ பிரம்மம். விராட் விஸ்வகர்மா இவரே முதற் கடவுள் ஆவார். சத்யோசாதம் வாமதேவம் அகோரம் தத்புருடம் ஈசானம் 5 முகங்களோடு 5 தொழிலுக்கு மூல காரணமாகி விஸ்வகர்மா என்னும் பெயரோடு அருட்சக்தியோடு விளங்கும் விஸ்வ பிரம்மமே விஸ்வேஸ்வரனே முதற் கடவுளாவார். சிருஷ்டி முதலாகிய 5 தொழிலுக்கு தலைவியாய் ஆதிசக்தி, இச்சாசக்தி, பராசக்தி, ஞானசக்தி, கிரியா சக்தியுமாகி விஸ்வ பிரம்மம் விளங்கும். இடைப்பாக்கத்தில் சதாசிவமும், மேற்கே ஈசனும், வடக்கே பிரம்மாவும், தெற்கே திருமால், கிழக்கே ஈசனும் என 5 முகத்தோடு 5 மூர்த்திகள் வழியாக இவர் 5 தொழில்களை புரிகிறார். இவரே விஸ்வேஸ்வரன், விஸ்வ பிரம்மம். இவரே முதற் கடவுளாவார். இவரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை அடையலாம்.